கீ வந்து அளவுக்கு அதிகமாக போட்டுருக்காங்க, செம்மையாக இருக்குது. சோம்போட வாசம் வந்துட்டு போகுது, அது ஊற்றும் போது நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வைட்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மாமி டிஃபன் சென்டர் மயிலாப்பூருக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா ஆப்வியஸாக வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்காக தான். அண்ட் பர்டிகுலராக ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறதுன்னா, மணி அவர் பேர், அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மயிலாப்பூரில் நிறைய இடத்துல தோசைலாம் விற்கிது, வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டாரு. பட் எங்கே விற்கிது, எந்த ஹோட்டலில் டீட்டெயில் கொடுக்க மறந்துட்டாரு, ஒன்லி மயிலாப்பூர்னு போட்டார். அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்கள் குழுவோட சர்ச் பண்ணி மாமி டிஃபன் சென்டர் ஒன்று இருக்குது, மார்னிங் டிஃபன் நல்லா இருக்கும், நாங்கள் அதுக்காக வந்திருக்கோம். நீங்களும் உங்கள் ஏரியாவில் சூப்பரான ஏதாவது ஹோட்டல் இருந்ததுன்னா ஹோட்டல் பேர், ஏரியா அதை போட்டிங்கன்னா போதும், நாங்கள் கண்டுபிடிச்சி போய் வ்ளாக் பண்ணிடுவோம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. வாங்க இந்த ஹோட்டலில் ஃபுட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா மாமி டிஃபன் சென்டரோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கோம். தோசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெரைட்டி தோசை வாங்கியிருக்கோம். ஒன்று கீ பொடி தோசை ஒன்று வாங்கியிருக்கோம், ஆனியன் ரவா தோசை ஒன்று வாங்கியிருக்கோம், 2 இட்லி, 2 பூரி, ஒரு பொங்கல் வடை வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி சட்னி கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு சாம்பார் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. பூரிக்கு மசாலா கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இந்த பவுலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வடைக்கறி, இது வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸு. இது வேணும்னா நம்ம தனியாக தான் வாங்கணும். ஸோ அண்ட் பொங்கலுமே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த தோசைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக நிறுத்தி வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவன்லாம் சாயறதுக்கு முன்னாடி தோசையை ட்ரை பண்ணிடுவோம் நம்ம. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தோசை பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ கூட ஸ்டிஃபாக இருக்குது. ஆக்சுவலி நான் படுக்க வச்சு 2 கை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த தோசையை ஓப்பன் பண்ணால் பாருங்கள், ஃபுல்லாக கீ நல்லா ஊறி இருக்குது. அண்ட் என்ன ஆஃப் ஆன அளவுக்கு வந்து பொடி போட்டிருக்காங்க. அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வாங்கி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னமும் கிறிஸ்பியாக இருக்குது. இதை உடச்சி சாப்பிடுவோம். அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம். கீ வந்து அளவுக்கு அதிகமாக போட்டுருக்காங்க, செம்மையாக இருக்குது. டாமினேட்டட் இல்லாமல் இருக்குது கீ, ஆனால் ஃப்ளேவர், கீயோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. அது வந்து லைட்டாக அந்த உப்பு, அந்த காரம் வந்து பொடி வந்து போகுது. ஐ லவ் இட், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி என் தோசை வந்து 90 ரூபா ஆக்சுவலி. அண்ட் வந்து இங்கே ஏசி டைனிங், நான் ஏசி டைனிங் ரெண்டுமே வச்சுருக்காங்க. வேணுன்ற ஏசி வேணுன்றவங்க இங்கே உட்காந்து சாப்பிடலாம். நம்ம இதுக்கு வந்து சாம்பார் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இதுக்குள்ளே இருக்கிறது சாம்பார் லைட்டாக தண்ணி சாம்பார் மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் ஓகே இதுக்கு. பட் எனக்கு ஓவராலாக வந்து தோசை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் போட்டிருக்க பொடியாக இருக்கட்டும், கீயாக இருக்கட்டும், தரமாக செஞ்சுருக்காங்க. அடுத்த தோசை ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவா தோசை சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகா இதில் வந்து நல்லா வந்து குக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த ஆனியன்லாம் நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக தெரியுது. அவனையும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா தோசையிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தோசை, ஆனியன் ரவா தோசை, ஊத்தாப்பம் அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. தோசையில் எவ்வளோ வெரைட்டி சாப்பிட்றதுனால தான் ஒரு 2 வெரைட்டி தோசை வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் பைட் வந்து அப்படியே நார்மலாகவே சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு தோசையிலே வந்து ரொம்ப பிடிச்ச தோசை இந்த மாதிரி ஆனியன் ரவா தோசை தான். ஏன்னா நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த கேப்பாக வந்து ஆனியன்லாம் நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா கருக விட்டு கொடுப்பாங்க. அதனால் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரு. ஸோ சிமிலர் தான், ஐ லவ் இட். அது கூட நம்ம வந்து இவங்க ராவாக கொடுக்குற தேங்காய் சட்னி, இதை கிட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு ராவாக இருக்குன்னா இது இல்லைங்களா. நல்லா பச்சை மிளகாலாம் தெரியற அளவுக்கு அப்படியே ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ஸோ இவனை ட்ரை பண்ணுவோம் நம்ம. செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு காட்டாக இருக்குது, லைட்டாக காரமாக இருக்குது. அந்த பச்சை மிளகா காரம் வந்து தட்டிட்டு போகுது, ஹெவியாகவே தட்டிட்டு போகுது நாக்க. ஆனால் நல்லா இருக்குது, திக்கான கன்சிஸ்டன்சி கிடைச்சிது. இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ஸில் கிடைக்கும், ஒரு மாதிரி தூக்கு மாதிரி அப்படி வச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரி தான். பட் காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும். காரம் பிடிக்குன்றவங்க வந்து டெஃபினட்டாக காரம்லாம் பிரச்சனைனா சூப்பராக ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தோசை இது. நம்ம அப்படியே அடுத்த வழக்கம் போல் பண்ணுற மாதிரியே அடுத்த ஒரு இடத்துக்கு போவோம். அவன் வந்து அப்படியே அமுங்கிட்டான். பூரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வருது 2 பூரி நம்ம வாங்கியிருக்கிறது. ஸோ இவனையும் ட்ரை பண்ணுவோம். சாஃப்டாக இருக்குது. அவங்க கொடுக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக சூடாக கொடுத்தாங்க. நாங்கள் தான் வழக்கம் போல் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு கொடுக்குறாங்க. கிழங்குல வந்து பட்டாணிலாம் கூட போட்டிருக்காங்க. இதை ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது கிழங்கு. அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரு, அது வந்து தக்காளியோட வாசம் பயங்கரமாக இருக்குதுங்க. சரியான கிழங்கு இது. ஆக்சுவலி சில ஹோட்டல்ஸில் மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு கிழங்கு கிடைக்கும். அந்த சூப்பரான ஒரு கிழங்கு லிஸ்ட்டில் வந்து இவரையும் சேர்த்துலாம். செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அதில் போட்டு கடுகாக இருக்கட்டும், இன்னும் கடலப்பருப்பு, அது ரெண்டுமே வந்து கடலப்பருப்பு வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி கடுகுற மாதிரி இருக்கும். சூப்பர். பூரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்டிகுலராக அந்த கிழங்கு கூட. அடுத்து நம்ம போகிறது இட்லி. இட்லியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 டைப் இட்லி. இதை உடச்சிடுறேன், கிட்ட பார்த்துங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இவனுக்கு வந்து சட்னி ட்ரை பண்ணுவோம். இவங்க வந்து தக்காளி சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களாம் வந்து ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி. அது ட்ரை பண்ணி பார்ப்போம். காஞ்ச மிளகா, வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி தக்காளி கூட ஒரு தொக்கு மாதிரி வீட்டில் செய்வாங்க. இவங்க மெயினாக என்னன்னா இந்த தாளிச்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் போடல இதில். ரெண்டுத்துலையுமே இந்த கடுகு கருவேப்பிலாம் தாளிச்சு போடுவாங்களா, அது மட்டும் மிஸ்ஸிங், அது மட்டும் போடல. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தக்காளி சட்னி ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன். தக்காளி, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டது ஃபஸ்ட் டைம் இந்த சாப்பிட்றேன். ஆனால் அந்த ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒன்லி அது மட்டும் தான் மிஸ்ஸிங். பட் டேஸ்ட்டு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம இவங்களோட வந்து வடகறி ட்ரை பண்ணி பார்ப்போம். வடகரியோட திக்னஸ் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குங்க வடகரி. கொஞ்சமாக ஊற்றி இட்லி கூட வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். வடகரியோட வாசம் நல்லாயிருக்கு, நல்லா அந்த சோம்போட வாசம் வந்துட்டு போகுது. அது ஊற்றும் போதே நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்குது. அம்மா வடகரிங்க இது. அது சோம்பு வாசம் சொன்னேன் இல்லையா, சோம்பு ப்ளஸ் தக்காளி அது ரெண்டுமே கொலாபரேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. வேற மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நடுவில் வந்து அந்த வெங்காயம் வந்து தட்டிட்டு போகுது, லைட்டாக பெரிய பெரிய வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா. டேஸ்ட்டு ஃபேபுலஸாக இருக்குது. எனக்கு பர்டிகுலராக வந்து இவங்களோட கிழங்கும் அண்ட் வடகரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது மட்டும் நம்ம வந்து தனியாக காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இவங்க கூட இது கூட கொடுக்குறது இல்லை. இதை சட்னி நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 தான், சாம்பார் 2 சட்னி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேணுன்றவங்க நீங்கள் இந்த வடகரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் பொங்கல். இவங்க பொங்கல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி நெய் இருக்குது, அந்த பொங்கலை மேலே நெய் ஊற்றிருக்காங்க பாருங்களேன். அந்த பொங்கலை மேலே பாருங்கள், லைட்டாக அப்படியே நெய் ஊற்றிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து வடை, இந்த சைடில் ஒரு வடை வாங்கியிருக்கோம். 2த்தையும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பொங்கலுமே சிறிதாக ஆறி விட்டது, பட்டு நல்லா சாஃப்டியாக இருக்குது கைக்கு. ட்ரை பண்ணுவோமா? அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா, கையிலான பொங்கல் கை. அவ்வளோ ஆறுனதுக்கப்புறமும் செம்மையாக இருக்காங்க. இவங்க சாம்பார் செம்மையாக இருக்கும், தண்ணி சாம்பார். அந்த சட்னியுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சாம்பாரில் ஒன்றும் பேசுறதில்லை. ஐ திங்க் சட்னியில் கலக்கிடுவான்னு நினைக்கிறேன், ஒரு கலக்கு. சட்னி பெட்டராக இருக்குது ஐஸ், எனக்கு செம்மையாக இருக்குது. வடையும் அப்படியே கடிச்சிடும். சத்தம் கேட்குதா கரெக்டுன்னு? செம்ம கிறிஸ்பியான வடை. இது நல்லா ஒரு பெரிய சைஸு. அதனுள்ள வந்து காஞ்ச மிளகா, மிளகு போடலன்னு நினைக்கிறேன், மிளகு தெரில. மற்றபடி அது டேஸ்ட் சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டியாக இருக்குது. இந்த மாதிரி வடை கொடுத்தாங்கன்னா ஒரு 5-6 வடை ஓடும் எனக்கு. ஆக்சுவலி நான் நிறைய டைம் வந்து நைட்டில் போய் சாப்பிட்ருக்கேன். தேவி டீ ஸ்டாலும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அங்கே வந்து நான் வடை சூப்பராக இருக்காங்கல்ல, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. சரியான வடை. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இவங்க காஃபியும் கொடுக்குறாங்க. அந்த காஃபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இவங்க வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இந்த அடை, அவியல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து மீல்ஸ் இருக்குங்க, நூடுல்ஸ் இருக்குது, வெஜ் நூடுல்ஸு, வெஜ் ரைஸு, அந்த மாதிரி ஐட்டம் கூட கொடுக்குறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசி டைனிங்கும் இருக்குது, நான் ஏசி டைனிங்கும் இருக்குது. பேலன்ஸ் வந்து வெளியே வந்து பேசுகிறேன், ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுவேன். ஸோ மக்களே, இவங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து காஃபிக்கு வந்து ஸ்டால் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாங்கியாச்சு. ஸோ இந்த காஃபியும் ஆற்றிப்போம். ஸோ இந்த ஹோட்டல் ஆக்சுவலி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், 1968 இருக்காங்க இந்த ஹோட்டலு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போய் போர்டு பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓல்டஸ்ட் ஹோட்டல் ஆக்சுவலி இது. ஸோ எங்களுக்கு காஃபி ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி காஃபி வந்து நிறைய பேர் குடிப்பாங்க, ஏன்னா அது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றதுக்காக. எஸ், நல்லா இருக்குது. டிகாஷன் வந்து கம்மியாக குடிச்சா காஃபி நல்லாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி குடித்த ப்ளாகில் டிகாஷன் வந்து அதிகமாக போட்டாங்க. அதனால் நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து டிகாஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் இந்த காஃபி வந்து சூப்பராக இருக்குது. சுகர் லெவலும் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் ஃபுட் ப்ரைஸஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணா மார்னிங்கில், லஞ்சில் அண்ட் டின்னரில் 3மே அவைலபிளாக இருக்குது. வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான விலாகில் மீட் பண்ணேன். 100 ரன்ஸ்.